நிகழ்தகவு. அணுவாக சித்திரவதை செய்த காதலன், டார்ச்சர் தாங்க முடியாமல் தூக்கில் தொங்கிய நர்சிங் மாணவி. ஊரறிந்த குற்றவாளி என தெரிந்தும் இளைஞரை போலீசார் கைது செய்யாதது ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? துப்புரவு பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்கிற செல்வராஜ் வழக்கம் போல காலையில வேலைக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. தஞ்சை கீழ்வன்னிப்பட்டு கிராமத்துல உள்ள தெருவுல வந்துட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுல உள்ள சிறுமிகள் செல்வராஜ் கிட்ட வந்து அனுசுயா அக்கா ஊருக்கு போயிட்டாங்களா, காலையில இருந்து அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, அவ வீட்டுல தான் இருக்கான்னு சொன்ன செல்வராஜ் அனுசுயான்னு கூப்பிட்டுக்கிட்டே தங்களோட குடிசை வீட்டுக்குள்ள போயிருக்காரு. உள்ள போன அவருக்கு இதயமே நொறுங்கி போற அளவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கோன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. காரணம், கூரையில உள்ள நடுக்கம்புல நைலான் கயிறை போட்டு தூக்கல தொங்கிட்டு இருந்திருக்காங்க அனுசுயா. அத பார்த்து அழுத செல்வராஜோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. ஒரத்த நாடுக்கு போயிருந்த செல்வராஜோட மனைவி வெண்ணிலாவுக்கு போன் பண்ணி அனுசுயாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, உடனே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. போன வேலையை அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்த வெண்ணிலா மகள் சடலமா கிடந்ததை பார்த்து கத்தி கதறி இருக்காங்க. கயிறுல இருந்த அனுசுயாவை இறக்குன ஊர் மக்கள் போலீஸுக்கு எந்த தகவலுமே சொல்லாம கமுக்கமா அடக்கம் பண்றதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. சடலத்தை குளிப்பாட்டுறது, கயிறை எரிச்சு சாம்பலாக்குறது, ஃப்ரீசர் பாக்ஸுக்கு சொல்றதுன்னு அடுத்தடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஆனா கிராமத்துல சில இளைஞர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் அனுசுயா சடலத்தை கைப்பற்ற படாத பாடுபட்டிருக்காங்க. சடலத்தை நாங்களே அடக்கம் பண்ணிக்கிறோம், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தது, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஊர்ல உள்ள முக்கிய புள்ளிகள் போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. அதோட சடலத்தையும் எடுக்க விடல. நாங்க என்ன வேலை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி அந்த முக்கிய புள்ளிகள் கிட்ட போராடிதான் சடலத்தையே கைப்பற்றி இருக்காங்க காவலர்கள். ஆனா அனுசுயாவோட அப்பாவும் அம்மாவும் சடலத்தை எடுக்கிறதுக்கு எந்த மறுப்பும் சொல்லல. அதனால போலீஸுக்கு அனுசுயாவோட தற்கொலையில சந்தேகம் வந்திருக்கு. செல்வராஜ் வீட்டுக்குள்ள போன காவலர்கள் அனுசுயா கைப்பட எழுதின ஒரு டைரியையும் அந்த பொண்ணோட செல்போனையும் எடுத்திருக்காங்க. எங்க அப்பா, அம்மா, என் அண்ணன், தங்கச்சி எல்லாருமே நல்லா இருக்கணும், என்ன நாசமாக்குன முத்துக்குமாரும் நல்லா இருந்துட்டு போகட்டும்னு அந்த டைரியில அனுசுயா எழுதியிருந்ததா காவல்துறை தரப்புல சொல்றாங்க. அதே மாதிரி செல்போன்லயும் ஒரு இளைஞர் கூட அனுசுயா சேர்ந்து எடுத்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் அனுசுயாவோட அம்மா கிட்ட விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். பட்டியல் இனத்தை சேர்ந்த செல்வராஜோட 19 வயது மகள் அனுசுயா நர்சிங் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே கிராமத்துல உள்ள வேற சமூகத்தை சேர்ந்த முத்துக்குமாரும் அனுசுயாவும் காதலிச்சிட்டும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல அமைதியா காதலிச்சிட்டு இருந்த முத்துக்குமார் அடுத்து அனுசுயா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். போன் பண்ணி உடனே எடுக்கலனா சண்டை, SMS பண்ணி உடனே ரிப்ளை பண்ணலனா சண்டை, உங்க அம்மா அப்பா இருந்தாலும் என்கிட்ட பேசிதான் ஆகணும்னு சண்டைன்னு டார்ச்சர் பண்ணிருக்கான். இதுக்கு இடையில மகளோட காதல் விவகாரத்தை அரசல் புரசலா தெரிஞ்சுக்கிட்ட தாய் வெண்ணிலா அவங்க சமூகத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் செட் ஆகாது, காதலை கைவிட்டுருன்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி முத்துக்குமாரும் அனுசுயாவை தினம் டார்ச்சர் பண்ணிருக்கான். அம்மா அட்வைஸ் பண்றாங்கன்னு சொன்னதும் நீ வீட்டை விட்டு வா, உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முத்துக்குமார் சொன்னதாவும் அதுக்கு அனுசுயா மறுத்ததாவும் தெரியுது. இதுக்கு மத்தியில 4 மாசத்துக்கு முன்னால தன்னோட தாய் மாமாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஒரத்த நாடு ஹாஸ்பிட்டல்ல ICUல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போ மருத்துவமனையில கூட இருந்து அனுசுயா கவனிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல முத்துக்குமார் போனுக்கு அனுசுயாவால சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால கடுப்பான முத்துக்குமார் ஹாஸ்பிட்டலுக்கே நேரா வந்து அனுசுயாவை அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறதா தெரியுது. இப்படி அனுசுயாவுக்கு அணுவா குடைச்சல் கொடுத்திருக்கான் முத்துக்குமார். 3 நாளைக்கு முன்னாடி அனுசுயாவை வலுக்கட்டாயமா பைக்ல மன்னார்குடிக்கு அடைச்சிட்டு போன முத்துக்குமார் அங்க வச்சு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உன் மனசை யாராவது மாத்திருவாங்க, உன் கையில என் பேரை பச்சை குத்து, அப்பதான் நான் உன்னை நம்புவேன், அப்பதான் நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். வேண்டாம், பச்சை குத்துனா வீட்டுல கேட்பாங்க, அது பிரச்சனையாகும்னு அனுசுயா சொல்லியிருக்காங்க. ஆனா முத்துக்குமார் விடுற மாதிரி தெரியல.
பச்சை குத்தி தான் ஆகணும்னு அனுசுயாவை அடிச்சு வலுக்கட்டாயமா பச்சை குத்த வச்சிருக்கான். வேற வழி இல்லாம பச்சை குத்துன அனுசுயா அடுத்து வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா யார்ட்டையும் பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. சரியா சாப்பிடவும் இல்ல, கூடவே காய்ச்சலும் வந்திருக்கு. அப்பதான் மகளோட கையவே வெண்ணிலா பார்த்திருக்காங்க. அப்போ அம்மா கிட்ட அழுத அனுசுயா முத்துக்குமார கல்யாணம் பண்ணாலும் அடிச்சு கொடுமைப்படுத்துவான், அவனை கல்யாணம் பண்ணலனாலும் சித்திரவதை செய்வான்னு கதறி இருக்காங்க. இப்படி சிக்கிட்டியேன்னு நொந்துகிட்ட வெண்ணிலா மாத்திரைய போடு, நான் ஒரத்த நாடு வரைக்கும் வேற வேலையா போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பா செல்வராஜும் வேலைக்கு போயிட்டாரு. ஆனா திரும்பி வரும்போது மக உயிரோடவே இருக்க மாட்டான்னு பாவம் 2 பேருக்குமே தெரியல. என் பிள்ளைக்கு சாவுக்கு காரணம் என் முத்துக்குமார் அவருதான். அந்த முத்துக்குமார் தான் என் முத்துக்குமார் தான். என் பிள்ளைய மிரட்டியே தான் வச்சிருந்துருக்கான், சொல்லக்கூடாதுன்னு மிரட்டியே தான் வச்சிருந்துருக்கான். அந்த மிரட்டி வச்சிருந்ததுலதான் என் பிள்ளை மனசுக்குள்ளே வச்சு மங்கிக்கிட்டு. ஒரத்த நாடு கிளம்பின அம்மா முகத்தையே அனுசுயா பார்க்கல. போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன அனுசுயா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நைலான் கயிறை போட்டு தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிருக்காங்க. காதல் விவகாரம் ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதால ஊர்ல உள்ள சில முக்கிய புள்ளிகள் முத்துக்குமார காப்பாத்துறதுக்காக அனுசுயாவோட சடலத்தை எரிச்சிடலாம், வீட்டு விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்குவோன்னு சொல்லிருக்காங்க. அதோட அனுசுயா தூக்குல தொங்கின நைலான் கயிறையே எரிச்சிட்டாங்க. எந்த தடயமுமே இருக்க கூடாதுன்னு முத்துக்குமாருக்கு ஆதரவாக இருந்த அந்த முக்கிய புள்ளிகள் இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. ஆனா அதே ஊர்ல உள்ள சில இளைஞர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்து சடலத்தை கைப்பற்ற வச்சுட்டாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அனுசுயா தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்ட நாள் அந்த பொண்ணோட பிறந்த நாள். முத்துக்குமார் கொடுத்த டார்ச்சர்ல விபரீத முடிவு எடுத்திருக்கிற அனுசுயாக்கு இப்ப வரைக்கும் நியாயம் கிடைக்கல. ஆனா முத்துக்குமார காப்பாத்ததா எல்லாரும் துடிக்கிறாங்கன்னு சொல்லும் அனுசுயாவோட சொந்தக்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணது கூட எலும்பு மருத்துவரை வச்சு அவசரமா நடத்தி இருக்கிறதாகவும் காவல்துறையும் முத்துக்குமாருக்கு தான் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊரறிஞ்ச ஒரு குற்றவாளி மேல இப்ப வரைக்கும் வழக்கும் பதிவு பண்ணல, கைது பண்ணலன்னு தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. முத்துக்குமார் தான் குற்றவாளின்னா அவனை கைது பண்றதுல காவல்துறைக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியுமே. நிகழ்தகவு